என்ன பார்க்க போகணும்னு பார்த்தீங்கன்னா, தீபாவளிக்கு முன்னாடி நாள் நம்மளால முடிஞ்சது ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணும் அப்படின்னு நம்ம எப்பவுமே யோசிச்சுட்டே இருப்போம். அதே மாதிரி வழக்கமாக பொருள் கொடுக்குறதும் இருக்குங்களா. அதனால அந்த வழக்கத்துக்கு மாற கொஞ்சம் ஏதாவது வித்தியாசமாக கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சின்னதாக ஒரு வாட்டர் பாட்டிலும் சின்னதாக ஒரு டிஃபன் பாக்ஸும் கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தாங்க. அதுக்கு தனியாக ஒரு பேக்கிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம சேர்த்து வச்சிருந்த மளிகை பொருள் எல்லாத்தையுமே வந்து பேக் பண்ணி தனித்தனியாக நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற எல்லா பெரியவங்களையும் வர சொல்லி அவங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பட்டாசு வாங்க முடியாமல் இருக்கிற சின்ன சின்ன குழந்தைங்க அதை வந்து அவங்க சேஃப்டியாக வெடிக்கணுன்றதுக்காக அவங்களுக்காக ஒரு சின்ன பட்டாசு பாக்ஸுமே வாங்கிட்டு போய் கொடுத்தோம். அப்போ கொடுக்கும்போது அவங்களுக்கு இருந்த ஒரு சந்தோஷம் இருக்கு பார்த்தீங்களா, அதுதாங்க இந்த வாட்டி எங்களுக்கு தீபாவளியாகவே இருந்தது. ரொம்பவே சந்தோஷமாகவே இருந்தது. அதுக்கப்புறம் என்ன, நம்ம கூட பிறந்தவங்களுக்கு எப்படியாவது ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும் இல்லைங்களா. பெரியக்கா வந்து முன்னாடி இப்போ ஊருக்கு போகிறேன்னு சொன்னதுனால அவங்களுக்கு முன்னாடி நாளே கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பலகாரம்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டோம். முதல்ல முறுக்கு தாங்க செஞ்ச ஆரம்பிச்சேன். நான் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்னு நினச்சேன். ஆனால் செய்ய எனக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்தது. முறுக்கெல்லாம் சுட்டு முடிச்சதுக்கப்புறமா மற்ற பலகாரங்களும் செய்ய ஆரம்பிச்சுட்டு ஓட்ட விட அதிரசம் இதெல்லாம் செஞ்சு முடிச்சு கடைசியாக வந்து சாமிக்கு தேவையான எல்லாத்தையுமே இன்றைக்கி ரெடி பண்ணி வச்சுட்டோங்க. அப்போ தான் நம்ம நாளைக்கு சாமி கும்பிடும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இல்லைங்களா. இந்த மாதிரி நீங்கள் கூட உங்கள் வீட்டில் ஏதாவது செஞ்சிருந்தீங்கன்னா வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. அப்படியே நம்ம செய்கிற உதவியில் தாங்க நம்மளோட சந்தோஷமாக அடங்கிருக்கு. நான் சொல்கிறது வந்து வீடியோக்கு லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.